சோலைவன காட்டுல அன்னைக்கு சாயங்காலம் எதிர்பார்க்காத விதமா பயங்கரமா காத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழையில மீனுவும் அவளோட பொண்ணு லக்கியும் பறக்க முடியாம ரொம்பவே திண்டாடினாங்க. ஆனா காத்தும் மழையும் ரொம்ப அதிகமா வந்ததால அவளால ஒரு கட்டத்துக்கு மேல பறக்க முடியல. ரொம்ப கடுமையா காத்து வீசினதால ரெண்டு பறவைங்களும் நில தடுமாறி அங்கேயும் இங்கேயும் பறந்தாங்க. மீனுக்குருவி ஒரு மரத்துல மோதி அந்த இடத்துலயே கீழே விழுந்தா. லக்கி ரொம்ப தூரம் காத்தோட விசையிலேயே பறந்து போனா. லக்கி காத்துல பறந்து போறத பார்த்து மீனும் ரொம்பவே அழ ஆரம்பிச்சா. ஐயோ, என்னோட குழந்தை! இப்படி அநியாயமா என்னோட குழந்தைய நான் பறி கொடுத்துட்டேனே! கடவுளே, எப்படியாச்சும் என் குழந்தைய என்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துரு. மீனும் அழுதுட்டு இருக்கிற சத்தம் அந்த பக்கமா போன மிட்டுவோட காதுல கேட்டுச்சு. என்னாச்சு மீனு, ஏன் இங்க உட்காந்து அழற? மிட்டு, என்னோட குழந்தைய இந்த காத்து எங்கேயோ தூக்கிட்டு போய் வீசிடுச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத, வா, நாம ரெண்டு பேரும் சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் லக்கி இருக்காளான்னு தேடி பார்க்கலாம். பிறகு மீனுவும் மிட்டுவும் ஒன்னா சேர்ந்து காட்டுக்குள்ள லக்கிய தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கவலையோட மீனுவோட கணவன் ராணா வீட்டு வாசல்லையே அவங்களுக்காக காத்துட்டு இருந்தா. என்னாச்சு மீனு, நீ மட்டும் வந்திருக்க? ஆமா, நம்ம பொண்ணு எங்க காணோம்? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. காத்து ரொம்ப அதிகமா வீசினதால நான் அங்கேயே நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டேன். ஆனா லக்கிய அந்த காத்து ரொம்ப தூரத்துக்கு இழுத்துட்டு போச்சு. அவ எங்க மாட்டிக்கிட்டே இருக்கானே தெரியல. நான் தான் உன்னை போகும்போதே சொன்னல, மழை வரா மாதிரி இருக்கு, சீக்கிரமா திரும்பி வந்துருங்கன்னு. இவ்வளோ நேரம் நீ காட்டுக்குள்ள என்ன செஞ்ச? இப்ப பாரு, லக்கி எங்க ஆபத்துல மாட்டிட்டு இருக்கானே தெரியல. காத்து லக்கியை இழுத்துட்டு போய் அங்க இருக்கிற ஒரு குகையோட வாசல்ல போட்டுச்சு. மயக்கத்துல இருந்த லக்கி இப்போ கண்ணு வச்சு பார்த்தா. அம்மா, அம்மா, ஐயோ கடவுளே, நான் இப்ப எங்க இருக்கேன்னு தெரியலையே. அம்மா, எப்படியாச்சும் என்ன காப்பாத்தீங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. லக்கி அழற சத்தம் அந்த குகைக்குள்ள இருக்கிற பூனைக்கும் கேட்டுச்சு. யார் இது? இந்த நேரத்துல யார் இங்க வந்திருப்பாங்க? என்ன இது, நம்ம குகை வாசல்ல யாரோ அழற சத்தம் கேக்குது அப்படின்னு யோசிச்ச பூனை பிறகு குகையிலிருந்து வெளியில வந்தது. என்னாச்சு பறவையே, எதுக்காக இங்க உட்கார்ந்து அழற? பூனையே, நானும் எங்க அம்மாவும் காட்டுக்கு உணவு தேடி வந்தோம். ஆனா அந்த காத்தோட திசையில நான் வழி தவறி இங்க வந்து விழுந்துட்டேன். எங்க அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பூனை. லக்கி அழறத பார்த்து பரிதாபப்பட்ட பூனை பிறகு அவளை சமாதானப்படுத்தி அந்த குகைக்குள்ள கூட்டிட்டு வந்துச்சு. மழையில நெனைஞ்சி ரொம்பவே குளிரில நடுங்கிட்டு இருந்த லக்கிக்கு இதமா அது நெருப்பு மூட்டி அவளை குளிர்காய வச்சுச்சு. பிறகு பூனை தாங்கிட்டே இருந்த ஒரு ஆப்பிள் பழத்தையும் கொடுத்தது. பசியோட இருந்த லக்கி அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டா. பிறகு லக்கிய அதுகிட்ட இருக்கிற பாயில படுத்து தூங்க சொன்னுச்சு. அவளும் ரொம்ப களைப்பா இருக்கதால நல்லா படுத்து தூங்குனா. அவ தூங்குறத பார்த்து பூனை ரொம்பவே பாவப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாவம், எவ்வளவு பாவமா தூங்குறா. தன்னோட அம்மாவுக்காக ரொம்ப ஏங்குறா. எப்படியாச்சும் இவளை காலையில நாம இவ அம்மா கிட்ட சேர்த்துடணும். பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. குழந்தையே, உன்னோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை அங்க கொண்டு போய் விட்டுடுறேன். இல்ல பூனையே, எனக்கு எங்களோட வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. சரிடா தங்கம், நீ ஒன்னும் கவலைப்படாத. கண்டிப்பா இந்த காட்டுல தான் உன்னோட வீடு இருக்கும். நாம காட்டுக்குள்ள போய் தேடி பார்க்கலாம். பிறகு அந்த பூனை லக்கிய தன்னோட முதுகுல சுமந்துக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து போனுச்சு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா லக்கிய தூரத்துல இருக்கிற மெட்டு கிளி பார்த்தா. என்ன, லக்கி மாதிரி தெரியுது. ஆனா இது என்ன பூனை கூட வர்றா? அப்படின்னு யோசிச்ச மிட்டு பிறகு அங்கிருந்து லக்கி பக்கத்துல வந்தது. லக்கி, நீ என்னம்மா இந்த பூனை கூட வர்ற?
மிட்டு இப்படி கேட்டதும் பூனை நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னது. இதை கேட்டு மிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. சரி, 2 பேரும் வாங்க, நான் உங்களை மீனுவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இப்பதான் மீனுவும் ராணாவும் காடு முழுக்க தேடிட்டு அசந்து போய் வீட்டுக்கு போனாங்க. பிறகு அவங்கள கூப்பிட்டுட்டு மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. தன்னோட குழந்தைய பார்த்த மீனுவும் ராணாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நன்றி பூனையே. உன்னை நான் இத்தனை நாளா தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். பூனைங்க எல்லாரும் மாமிசத்தை சாப்பிடுவாங்கன்னு. ஆனா நீ ரொம்பவே நல்லவ. என்னோட குழந்தைய காப்பாத்தி கொடுத்துட்ட. இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். சரி தங்கம், அப்படின்னா நான் போயிட்டு வரேன். இனிமே மழை வரும்போது நீ எங்கேயும் வெளியில எல்லாம் வரக்கூடாது, சரியா? என்னோட அம்மா கிட்ட என்ன பத்திரமா கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டீங்க. கண்டிப்பா நான் உங்களை எப்பவுமே மறக்க மாட்டேன். இன்னையில இருந்து நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். அப்படின்னு சொல்லி லக்கி பூனைய கட்டிப்பிடிச்சா. பூனையோட இந்த தாயுள்ளத்தை பார்த்து அந்த பறவைங்க எல்லாரும் ரொம்பவே நெகிழ்ந்து போய் நின்னாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீனக்குருவிக்கு சொந்தமா ஒரு தக்காளி தோட்டம் இருந்தது. அதுல இருக்கிற பழங்களை பறிச்சு தினமும் சந்தையில போய் விற்பனை பண்ணுவாங்க. லக்கி, அம்மாவால இன்னைக்கு சந்தைக்கு போக முடியாதுமா. ஏன்னா தோட்டத்துல நிறைய களை செடிகள் வளர்ந்துருக்கு. அது எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணி ஆகணும். ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு தக்காளி பழங்களை நீயே எடுத்துட்டு சந்தைக்கு போ. ஆ, சரிம்மா. நீங்க தோட்டத்து வேலையை பாருங்க. நான் போய் சந்தையில வியாபாரம் பண்ணிட்டு வரேன். அந்த காட்டுல 2 பொல்லாத கழுகுகளும் இருந்தாங்க. அதே காட்டுல இருக்கிற ஒரு குகையில அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. என்னங்க, ரொம்ப நாளாச்சு மாமிசம் சாப்பிட்டு. இன்னைக்கு ஏதாச்சும் மாமிசம் கிடைச்சா நல்லா இருக்கும். சரிம்மா, நீ கவலைப்படாம இரு. நான் ஏதாச்சும் பறவைங்க வருதான்னு பாக்குறேன். அப்படி சொன்ன கணவர் கழுகு இரைய தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சது. தக்காளி பழங்களை வியாபாரம் பண்ணிட்டு லக்கியோ அவளோட வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருந்தா. மீனுக்குருவியோ அவளோட தோட்டத்துல வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு தன்னோட மகளுக்காக காத்துட்டு இருந்தா. அந்த நேரம்னு பார்த்து கோரிக்காகம் அவளோட தோட்டத்துக்கு வந்தது. என்ன மீனு, இன்னைக்கு நீ சந்தைக்கு போகலையா என்ன? இல்ல கௌரியக்கா, எனக்கு தோட்டத்துல நிறைய வேலை இருந்தது. அதனாலதான் லக்கிய சந்தைக்கு போக சொல்லியிருக்க. ஓஹோ, எனக்கு தக்காளி பழங்கள் தேவைப்படுது. அதான் உன் தோட்டத்துல வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். பிறகு மீனுக்குருவி கோரிக்கு தேவையான தக்காளி பழங்களை கொடுத்தா. 2 கழுகுகளும் சேர்ந்து லக்கிய அவங்களோட குகையில கட்டி போட்டிருந்தாங்க. என்னங்க, இந்த குருவிய சீக்கிரமா சமைச்சு சாப்பிடணும். பூசணிக்காயில வச்சு சமைச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க போய் பூசணிக்காயை எடுத்துட்டு வாங்க. அப்படின்னு சொன்னது. பிறகு அந்த ஆண் கழுகும் பூசணிக்காய தேடி காட்டுக்குள்ள பறந்து போனது. மீனுவோ தன்னோட பொண்ணு இன்னும் வராததால ரொம்ப கவலையோட கோரியோட வீட்டுக்கு வந்தா. கௌரி அக்கா, என்னன்னே தெரியல, இன்னமும் லக்கி வரல. எனக்கு என்னமோ என் பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கோன்னு தோணுது. இல்ல மீனு, நீ ஒன்னும் கவலைப்படாத. வா, நாம போய் அவளை தேடி பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆண் கழுகு ஒரு பெரிய பூசணிக்காயை எடுத்துட்டு வந்தது. ஐயோ, இந்த கழுகுங்க உண்மையாவே நம்மள சமைச்சு சாப்பிட்டுருவாங்க போல. எப்படியாச்சும் இவங்க கிட்ட இருந்து நாம உயிர் தப்பிச்சாகணும். ஐய, என்ன போய் பூசணிக்காயில வச்சு சமைக்க போறீங்களா? சீ, இந்த சுவை நல்லாவே இருக்காது. என்ன இவ்ளோ பெரிய கழுகா இருக்கீங்க, ஆனாலும் எப்படி சாப்பிடுறதுன்னு கூடவா உங்களுக்கு தெரியல? இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் குருவியே, என்ன ரொம்ப ஓவரா பேசுற? எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு நீ சொல்லி தரியா? எப்படியும் இன்னைக்கு நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியும். நான் செத்ததுக்கு அப்புறமும் என்னோட சுவை உங்க நாக்கிலேயே இருக்கணும். அதுதான் நான் விரும்புறேன். வெறுமனே பூசணிக்காயோட என்னை வச்சு சமைச்சிங்கன்னா நான் அவ்வளவா சுவையா இருக்க மாட்டேன்.
அது கூட 2 சிவப்பு தக்காளி பழங்களை போட்டீங்கன்னா அதோட சுவை ரொம்பவே அதிகமா இருக்கும். நீங்க இன்னொரு முறை எந்த பறவைய சாப்பிட்டாலும் என்னோட சுவைய நீங்க மறக்க மாட்டீங்க. ஆ ஆமாங்க, இந்த குருவி சொல்றது நிஜம்தான். எங்க அம்மா கூட அடிக்கடி பூசணிக்காயோட தக்காளி பழங்களை தான் சேர்த்து செய்வாங்க. இங்க பாருங்க, உடனே போய் அந்த தக்காளி பழங்களை நீங்க எடுத்துட்டு வாங்க. என்ன சொல்ற? இந்த காட்டுல நான் எங்கன்னு போய் தக்காளி பழத்தை தேடுறது? அதெல்லாம் வேணாம். நீ சும்மா பூசணிக்காய மட்டும் வச்சு செய்யு. அங்கிள், உங்களுக்கு தேவையான தக்காளி பழங்கள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன குருவிய சொல்ற? அப்படின்னா உடனே அந்த எடுத்து சொல்லு. அது மலைக்கு அந்த பக்கம் இருக்கு. நீங்க போய் தேடுறதுக்குள்ள இருட்டி போயிடும். வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்க கூட என்னையும் கூப்பிட்டுட்டு போங்க. நானே உங்களுக்கு பழங்களை பறிச்சு தரேன். என்னது? உன்னை கூட்டிட்டு போகணுமா? ஏங்க, இவ்ளோ பெரிய கழுகு நீங்க, உங்களை ஏமாத்திட்டு இந்த குருவி எங்க போயிட போகுது? அப்படின்னு சொன்னா. தான் மனைவி இப்படி சொல்றத கேட்டு ஆண் கழுகு தான் கூட சிட்டுக்குருவியை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சுது. லக்கியோ அவளுக்கு சொந்தமான தக்காளி தோட்டத்துக்கு அந்த கழுகை கூப்பிட்டுட்டு வந்தா. லக்கி நிறைய தக்காளி பழங்களை பறிச்சு கழுகு கிட்ட கொடுத்தா. பழங்களை பார்த்ததும் கழுகு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. அந்த பக்கமா போற தன்னோட அம்மாவையும் கோரியையும் அவ பார்த்தா. உடனே சத்தம் போட ஆரம்பிச்சா. அம்மா, அம்மா, நான் இங்கதான் இருக்கேன். அம்மா, சீக்கிரமா என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சா. அந்த இடத்துக்கு வந்த மீனுவும் கோரியும் எப்படியாச்சும் கழுகு கிட்ட இருந்து அவளை காப்பாத்தணும்னு நினைச்சாங்க. கழுகு, ஒழுங்கு மரியாதையா அவளை விட்டுரு. அப்படி இல்ல உன்னை நான் கொன்னு போட்டுருவேன். சாதாரண சிட்டுக்குருவி நீ என்ன போய் கொண்டு போட்டுருவியா? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடிடு. அப்படி இல்ல இன்னைக்கு உன் பொண்ணோடவே சேர்ந்து நீயும் எங்களுக்கு விருந்தாகிடுவ. சுதாரிச்சுக்கிட்ட கோரி அவகிட்ட இருக்கிற ஒரு மந்திர கோலை எடுத்தா. கழுகு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு. அப்படி இல்லைன்னா இப்பவே நான் உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திர கோலை நீட்டி கழுகு கிட்ட பேசினா. அதை பார்த்ததும் கழுகு பயந்து போய் அங்கிருந்து உயிர் தப்பிச்சா போதும்னு ஓட ஆரம்பிச்சது. என்ன கௌரியக்கா, புதுசா மந்திர கோலெல்லாம் வச்சு வித்த காட்டுறீங்க? இல்ல மீனு, இது வர வழியில காட்டுல கடந்து எடுத்த. இத பார்த்ததும் அந்த கழுகு உண்மையான மந்திர கோலன்னு நினைச்சே ஓடுது அப்படின்னு சொல்லி பறவைங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படியோ லக்கியோட புத்திசாலித்தனத்தால இன்னைக்கு அவளுக்கு வர இருந்த ஆபத்துல இருந்து அவ உயிரை காப்பாத்திக்கிட்டா. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீனு மாதிரியே தான் நானும் என்னோட வேலையை தொடர்ந்து உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்கள நிறைய பேரு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கும் அது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். நீங்க எனக்காக கொடுக்குற ஒரு பெரிய பரிசாவும் இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.